அவன் பெரிய ஆளா நான் பெரிய ஆளா மேலன்னு சொல்றான். ஐயோ பாவம். இது இப்படி மக்கா இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப பிளஸ் பாயிண்ட் தான். இது கடைசி வரைக்கும் என்ன நினைச்சுக்கிட்டே இருக்கு, நம்ம ஆளுங்க வேற ஏசப்பா பேரை சொல்லிட்டு வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். யாரு உன்னைய நிந்திச்சானோ அவனுக்கு முன்னாடி உன் தலை என்ன செய்வாரு, செஞ்சு என்ன போற, செஞ்சு என்ன போற, செஞ்சு என்ன போகுது ஒன்னும். தெய்வம் சொல்றாரு, ராஜா உன் ஸ்டாண்டர்ட தயவு செஞ்சு என்ன செய்ய, கொஞ்சம் உயர்த்து இல்ல பாரு. நீங்க கொஞ்சம் யோசிங்க, உங்க பக்கத்து வீட்டுக்காரனை ஜெயிக்கிறதுக்காக தெய்வ சிலுவையில மறிப்பாரா சார்? கொஞ்சம் அவமானப்படுத்த கூடாது தெய்வம் செஞ்ச வேலையை. இது அவமானப்படுத்துறது தான், இது மட்டுப்படுத்துறது தான். எது இந்த சில்லறத்தனமான காரியங்களை வச்சுக்கிட்டு, இந்த உலகத்தனமான காரியங்களை பார்த்துட்டு, அதனாலதான் வேதம் அழகா சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, மேலானவைகள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க. உங்களுக்குள்ள புதிய மனுஷன் உயிரோட எந்திரிச்சிருக்கிறான் நீங்க நம்புனீங்கன்னா, மேலானவைகள் என்ன செய்யுங்க, நோக்கி பாருங்க. கீழே இருக்கிறவங்க கிட்ட போய் அடி மோதிக்கிட்டு இருக்க கூடாது. ஸ்டாண்டர்ட் எங்க இருக்கு, மேல இருக்கு. வீட்டுல ஒரு பிரச்சனையா, வீட்டுல ஒரு போராட்டமா, டக்குன்னு அவங்க கிட்ட சண்டைக்கு போக கூடாது. முழங்கால போட்டு பின்னாடி இருக்கிற ஆவிய இயேசுவின் நாமத்தினால அமைதியாக ஆயிரும். வீட்டுக்குள்ள ஒரு சலசலப்பு வருதா, உங்க சிந்தையில ஒரு சலசலப்பு வருதா, உங்க எண்ணங்கள்ல ஒரு சலசலப்பு வருதா, உடனே அந்த நபரை போய் தாக்கி, அந்த இடத்தை போய் தாக்கி அவசியமே இல்ல. Go, shut your door, pray to your father, he will give all relief to you. Hallelujah. இந்த சீக்கிரட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கிற, ஒரு வய கூட நம்மளுக்கு சண்டையே. அவன் வந்தா கூட இயேசுவின் நாமத்தினால பிசாசே வாயத்தரம் சொல்லிடாதீங்க, மனசுக்குள்ள சொல்றேன். ஏன்னா ஒரு அம்மா அவங்க புருஷனை ரட்சிக்க விடாமையே போக வச்சிருச்சு. ஏன்னா அவர் ரட்சிப்புக்குள்ள வரணும்னு நினைச்சாரு. ரொம்ப என்கிட்ட வருவார் அடிக்கடி வந்து, பிரதர் நான் கோவத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன், என்னோட கடின குணத்தெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறேன், என்ன நினைச்சாலும் என் பொண்டாட்டி விடவே மாட்டான்னாரு. ஏன் பிரதர்? அவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஆள், எப்பவும் ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அம்மா. அவங்களால உங்களுக்கு என்ன இடரல், வாய்ப்பே கிடையாது. இல்ல பிரதர், வீட்டுல வந்து பிசாசை கட்டுறேன் பிசாசை கட்டுறேன்னு என்னைய பார்த்தே அவ சொல்லிக்கிட்டே இருக்கான். உண்மையை சொல்லட்டா, அந்த அம்மா யாரை பார்த்து தான் சொல்லிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த அம்மாக்கு எது புரியலன்னா, என் அதிகாரம் இங்க இல்ல.